கடைசி 3 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்யல. மக்காவுல பேசுறத நிறுத்தியாச்சு. அதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னா இந்த செய்தி. ஹஜ்ஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் வருவாங்க இல்லையா, மக்காவுல வந்து எப்படி இஸ்லாத்துக்கு முன்னாடி ஹஜ்ஜு வந்து அங்க ரெகுலரா இருந்தது. அறியாமை கால ஹஜ்ஜு அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, ஏகப்பட்ட அனாச்சாரங்கள் இருந்தது. ஆனாலும் ஹஜ்ஜுக்கு பல பகுதியில் இருந்து மக்கள் அங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த நேரத்துல இப்ப தாயிஃப்ல மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிராகரிச்சாச்சு. இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஹஜ்ஜுக்கு வெளியூர்ல இருந்து வர்றாங்க இல்லையா, அந்த மக்கள்கிட்ட போய் தன்னுடைய அந்த ப்ரொபோசலை கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த ப்ரொபோசல்ல மெயினான விஷயம் எதுங்கிறது நம்ம சொல்லிடணும். அல்லாஹ்வை வணங்குறது ஒரு முக்கியமான விஷயம், பிளஸ் இந்த உலகத்துல சீர்திருத்தம் ஏற்படுவது, அதாவது இந்த அநியாயக்கார ஆட்சி முறையை அழித்து விட்டு அல்லாஹ்வுடைய ஆட்சியான கிலாஃபத்தை நிலைநிறுத்துவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணி. அப்போ இதுக்கும் சேர்த்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ரொபோசல் வச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா முதல் நாள்ல இருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல தெளிவா இருந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம், ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டெப்பே எடுக்கல, அதுவா பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி விழுந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சாங்க, மதீனா வாசிகள் மொத்தமா ஏத்துக்கிட்டாங்க, அதனால அதுவாக ஆட்சி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற மக்கள் இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த கிளாஸ், அதாவது சந்தேகம் அப்படி இருந்தது அப்படின்னா இந்த கிளாஸ் முடியும் போது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தீந்துரும். அப்படி ஏதாவது இதுல டவுட் இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. இப்ப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அரஃபா திடலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் சென்று, யாராவது உங்களில் உண்டா, என்னை உங்கள் சமுதாயத்தினிடம் அழைத்து சென்றவர் யாராவது உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவர் சொல்லிட்டு சொல்றாங்க, என் சமுதாயத்தார் என்னை பிரச்சாரம் செய்வதை தடுத்து வைத்துள்ளார்கள், நான் தாவா செய்யறதை என்னை தடுத்து வச்சுட்டாங்க. அப்படிங்கிற தாவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ண கிடையாது. ஹிஜ்ரி அதாவது நபித்துவத்துடைய 10வது ஆண்டு. அப்போ அந்த நேரத்தில் ஹம்தானை சேர்ந்த, ஹம்தானுங்கிறது யமனில் இருக்கக்கூடிய ஒரு குலம், யமனை சேர்ந்த ஒரு மனிதர் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க நான் உங்களை வந்து உதவி செய்யறேன், நான் உங்களை வந்து என்னுடைய கூட்டத்தினர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ உதவி கேட்கிறாரு ஒரு மனுஷன், சரி என்ன உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, உதவி தானே நான் செய்யறேங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு வந்து கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் சமுதாயத்திடம் சக்தியும் மதிப்பும் உள்ளதா அப்படிங்கிறார். எனக்கு உதவி செய்யற அளவுக்கு உன் சமுதாயத்துக்கிட்ட பலம் இருக்கா, அப்ப பாருங்க இங்க உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா, ஸ்ட்ரென்த்னா என்ன ஸ்ட்ரென்த், மதிப்பு இருக்கா, உங்க ஊர்ல வந்து ஒரு மதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த மனிதர் பயந்து விட்டார். இதை கேட்ட உடனே அவர் பயந்துகிறார். ஏதோ ஹெல்ப் கேட்கிறாருன்னா ஏதோ சாப்பாடு கேட்பாரு, ஏதோ ஒன்று கேட்பாராட்டிருக்கு அப்படின்னு நினைச்ச உடனே இவர் வேற மாதிரி கேட்கிறார், ஃபோர்ஸ் இருக்கா அவங்ககிட்ட, எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிறார். உடனே அந்த மனிதர் பயந்து விட்டார். எங்கே தனது சமுதாயம் தன்னை அற்பமாக கருதி விடுமோ என்று பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர் பயந்துகிறார். எங்க போய் நான் வந்து வாயை விட்டு வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன், என் சமுதாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் என்னடா இவர் பெரிய வேலைக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் கிட்ட நான் முதல்ல போய் பேசுறேன், கூட்டிட்டு போல. இப்போ என்ன சொல்றாரு, நான் என் சமுதாயத்திடம் இங்கே நடந்ததை விளக்கி கூறுகிறேன், நான் போய் முதல்ல அவங்கள பேசுறேன், பிறகு அவர்கள் அடுத்த வருடம் உங்களிடம் வருவாங்க, ஹஜ்ஜுக்கு வரும்போது என்ன ரிசல்ட்டுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. அதுக்கு அடுத்த ஒரு சில மாதங்கள்ல ரஜப் மாசம் வருது இல்லையா, நான் சொல்லி இந்த போன வாட்டி விட ஹஜ்ஜு வந்து இந்த துல்காய்தா, துல் ஹஜ்ஜு, இந்த முஹர்ரம், இந்த 3 மாசம். ரஜப் வந்து உம்ராவுக்காக அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதான் ரஜப் என்ன ஆயிடுச்சு, அன்சாரிகள் வர்றாங்க. அந்த அன்சாரிகளுடைய இவருடைய அழைப்பை யார் எடுத்துக்கிறாங்க, மதீனாவாசிகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் முடியுது. இது பாத்தீங்கன்னா அபூதாவுதுல 4734வது ஹதீஸ், திர்மிதியில 2920வது ஹதீஸ் இருக்கு. அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டார்கெட் எதுவா இருந்திருக்கு, பலம் இருக்கா கேட்கிறாங்க. அப்ப அதுதான் மெயினா மேட்டர் இருக்கு. அப்போ 10வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை ஏற்கனவே ஏகத்துவத்தை நோக்கி கூப்பிட்ட மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு கோரிக்கை ரசூல், அதாவது 10 வருஷம் ரசூல் அதை கேட்கல. ஏன் அப்படின்னா அவர் இங்கேயே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, மக்காவிலே எனக்கு அந்த பேஸ் கிடைக்கும், அபூ ஜஹீல் என்ன ஒத்துக்குவான், அவர் துஆவும் செய்யறாங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட, இறைவா அபூ ஜஹீல் மூலமா எனக்கு உதவி செய், இல்லைன்னா உமர் மூலமாக எனக்கு உதவி செய், 2 பேர்ல யார் உனக்கு பிரியமானவங்களோ அவங்க மூலமா உதவி செய்யுங்கிறாங்க. அல்லாஹ் வந்து உமர்லியானோ வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும். இருந்தாலும் ரசூலுல்லாஹ்க்கு எதிர்பார்த்த அந்த பலம் வந்து கிடைக்கல.
அதே அபூ ஜஹீல் வந்திருந்தாங்கன்னா ஒரு மாதிரி மக்கால வேற மாதிரி சப்போர்ட் இருந்திருக்கலாம். இப்போ இங்க என்ன ஆகி போயிடுச்சு, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, எக்ஸ்ட்ராவா கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நுபுவத்துடைய 10வது ஆண்டு.